ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் தியா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம்னு எல்லா வகையான சாதத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு 300 to 400 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் காலிஃப்ளவர்ல இருக்கிற பூச்சி மருந்தெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக தான். 3 to 4 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சைட்ல எடுத்து வச்சிருங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா முழுமையா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா தின் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு தக்காளியோட ஸ்கின் சாஃப்டா அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட ஸ்கின் நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம்ல நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கொஞ்சமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காலிஃப்ளவரை கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில காலிஃப்ளவரோட எல்லா சைடும் நல்லா வேகிற அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் நல்லா வெந்து தண்ணி நல்லா சுருங்கி வந்துருச்சு. அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சில் தேங்காய், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் எல்லா பக்கம் போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மிளகு தூள் சேர்த்துன கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை நல்லா ஃபைனா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு பண்ண இந்த காலிஃப்ளவர் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.